Good morning friends. இன்னைக்கு நம்ம snake related sentences few பார்க்கலாம். Sentence number 1 வந்து she screamed when she saw a snake. அப்போ screamed அப்படின்னா கத்துறதுன்னு சொல்லலாம் இல்லை அலறதுன்னு சொல்லலாம். அவள் பாம்பை கண்டதும் அலறினாள். Sentence number 2 வந்து it is a defanged snake அப்படின்னா இது பல் பிடுங்கிய பாம்பு. fangs அப்படின்னா பல்னு அர்த்தம். அடுத்து பாம்பு படம் எடுத்தது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா the snake raised its hood. சென்டென்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இட் இஸ் அ வெனாமஸ் ஸ்னேக். இது விஷம் உள்ள பாம்பு. அப்போ வெனாம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஷம்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஸ்னேக் ஸ்குவர்ம்ட் இன் பெயின் ஆஃப்டர் ஸ்வாலோயிங் எ ஹென். ஒரு கோழியை முழுங்கிய பிறகு பாம்பு வலியால் நெளிந்தது. அப்போ நெளிகிறதுக்கு பேர் ஸ்குவர்மிங்னு அர்த்தம். ஸ்வாலோன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், முழுங்கிறது. இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஸ்னேக் சார்மர் யூசஸ் புங்கி டு கண்ட்ரோல் த ஸ்னேக். பாம்பாட்டி மகுடி வாசித்து பாம்பை கட்டுப்படுத்துகிறான். அப்போ ஸ்னேக் சார்மர்னா பாம்பாட்டின்னு தெரியும், புங்கி அப்படின்னா மகுடின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ். த ஸ்னேக் ஷெட்ஸ் இட்ஸ் ஸ்கின் ஒன்ஸ் எ இயர். பாம்பு வருடத்திற்கு ஒரு முறை தோலை உதிர்க்கிறது. அப்போ ஷெட்ஸ் அப்படின்னா உதிர்க்கிறதுன்னு அர்த்தம். நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஸ்னேக் யூஸ்வலி ஹிஸ்ஸஸ் வென் தே ஆர் ஆங்க்ரி, த்ரெட்டன்ட் ஆர் அன்னாய்டு. ஸோ ஹிஸ்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சீர்றதுன்னு அர்த்தம். ஸோ பாம்பு பொதுவாக கோபம், அச்சுறுத்தல் அல்லது எரிச்சல் ஊட்டும்போது சீறுகிறது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.